பிறப்பு எண் 2லயும் விதி எண் 9லயும் பிறந்தவங்களுக்கு பொதுவாக வந்து இப்போ சிலருக்கு வந்து பிறப்பு கூட்டுத்தொகை இரண்டாக வந்தாலும் அது எடுத்துக்கலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வ மங்கள யோகம், அது வந்து எப்படின்னா சந்திர மங்கள யோகம் சொல்லலாம். அந்த மாதிரி யோகம் கிடைக்கிறவங்க பாத்தீங்கன்னா அதீதமா பாத்தீங்கன்னா கோடீஸ்வரராக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி யோகம் இருக்கிற இந்த 2வது எண்ணில் பிறந்து 9வது விதி எண்ணா இருக்கிறவங்க, அந்த மாதிரி யோகங்கள் என்ன இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேர் வந்து கரெக்டா வச்சிருக்க மாட்டாங்க. பேர்பட்டவங்களுக்கு தான் வந்து அந்த வளர்ச்சி கம்மியா இருக்கும். அப்ப கரெக்டா அந்த மாதிரி பிறந்தவங்க 2வது எண்ணிலையும் 9வது எண்ணிலையும் பேர் வைங்க. அப்படி பேர் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய வல்லமைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி யோகம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க நியர்பை இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆலயங்களுக்கு போய் வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நவகிரகங்களுடைய செவ்வாய் வழிபாடு பண்ணலாம், வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் வரலாம். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வளர்ச்சி உறுதி. ஒரு சிலருக்கு இந்த விதி என்ன அப்படிங்கிறது எப்படின்னு தெரியாது. விதி என்ன அப்படின்னா பிறந்த தேதி, பிறந்த மாதம், வருடம் எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய மொத்த தொகை தான் அந்த விதி எண் அப்படிங்கிறத அதை கால்குலேஷன் பண்ணுங்க. 2 அல்லது 9ல பேர் வைங்க. கண்டிப்பா வளர்ச்சி உறுதி, தைரியமா இருக்கு.